சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், பழனி கணக்காம்பட்டியாரே சரணம். எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த வீடியோ பார்க்குற என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோடய ஃபாலோவர்ஸு எல்லாரும் நல்லா இருக்கணும். எந்த விதமான நோய் நொடி பிரச்சனைகள் இல்லாமல் பிஸ்னஸ் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புண்ணுக்கால் உள்ளவரை எப்படி ஐயன் காப்பாற்றிருக்காரு அந்த வீடியோ தான் இது. ஒரு 5 நிமிஷம் வீடியோ தான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா கதைகளில் நிஜம், இது உண்மை சம்பவம். இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அந்த அண்ணனோட ஊர் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர். தஞ்சாவூரில் அவருக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 வயசு ஆகுது. இப்போ அந்த அண்ணனுக்கு காலில் பார்த்திங்கன்னா புண்ணு பார்த்தீங்கன்னா இந்த முழங்காலுக்கு கீழே கொத 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 புல்லை பார்க்கவே நமக்கு அவ்வளோ சங்கடமாக இருக்குது. அது அருவறுப்பாக இருக்குது. அருவறுப்புனா இது எல்லாரும் வர்ற இதுதான். அதே இடத்துல அந்த அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி எவ்வளோ மருந்து மாத்திரைகள் கொடுக்குறாங்க, டாக்டரை போய் பார்க்குறாங்க, ட்ரீட்மெண்ட் நிறைய கொடுக்குறாங்க. கடைசி டயத்தில் பார்த்தீங்கன்னா டாக்டர்களே சொல்லிட்டாங்க இந்த புண்ணு ஆறவே ஆறாது. ஏன்னா ஒரு டாக்டர் சொல்லக்கூடாது, ஆனால் டாக்டர்களே சொல்லிட்டாங்க இந்த புண்ணு ஆறாதுப்பா, மெதுவாக வரும். ஆனால் இருக்க நாளுக்கு நாள் ஒரு சின்ன பூனை அதை அப்படி பெருசாகி பார்த்தீங்கன்னா அதில் புழுவெல்லாம் உள்ள வண்டு சொல்லிக்க ஆரம்பிச்சு. அப்போ அந்த அண்ணன் சொல்கிறது என்னால் முடியலை, வலி வேதனை ஓவராக இருக்கு, நான் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, நான் வந்து சாகலான்னு நினைக்கிறேன், ஒரே மெடிசன் செத்துடுவோம். அந்த மாதிரி முடிவெடுத்த நண்பரை அந்த அண்ணனை யாரோ ஒருத்தங்க நம்ம கணக்கம்பட்டியாரோட வீடியோ போட்டதை பார்த்து அவங்க போயிருக்காரு. போய் பார்த்து பிரம்ம தீர்த்தத்துக்கு போயிருக்காரு, கோம்பைக்காடுக்கு. அங்கே மனசார நல்லா வேண்டியிருக்காரு. அதே மாதிரி அங்கே ஒரு மரத்தடியில் அந்த ஐயர் உட்காந்த இடம், அதில் வெயிலில் ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் நல்லா படுத்து கூன்னு அழுதுருக்க, நல்லா வேண்டியிருக்காரு. என்ன சாக வச்சுது, எனக்கு வாழ பிடிக்கலை, இல்லை எனக்கு உடம்பு ஆரோக்கியத்தை கூட. அது கேட்குறதுக்கு சரியான பாயிண்ட்டு. அப்போ நம்ம ஐயன் வந்து யாரும் சாக வச்ச பழக்கம் இல்லை, எல்லாரும் வாழ வச்சு தான் பழக்கம். அப்போ அந்த கோம்பைக்காடில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அம்மா பூசாரி அப்போ இருந்தாங்க. அவங்க வந்து நல்லா அவருக்கு கூப்பிட்டு இது ஒரு சின்ன மேட்ரு, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது சொல்லிவிட்டு ஐயனுடைய விபூதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த விபூதியை இவ்வளோ கொடுத்து விட்டுருக்காங்க. டெய்லி அந்த ஐயனோட விபூதியை டெய்லி அவர் அந்த புண்ணு காலில் போட்டு வச்சுருக்காரு. அந்த புண்ணு மருந்து போடவே இல்லை, ஃபுல்லாக விபூதியை தான் போட்டுக்காரு. போட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 60 நாள் அந்த புண்ணு எல்லாம் அப்படியே பட்டு போய் எல்லாம் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மைல்டாக இருக்குது. இப்போ அவர் ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தார், இந்த வீடியோ கீழே போன வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ் கொடுத்தாரு. ஒரு ஃபோன் நம்பருமே போட்டிருந்தார். அண்ணா என்னுடைய வீடியோ பற்றி நீங்கள் போடுங்க சொல்லியிருந்தார். ஆனால் அவர் முகம் சரியாக கொடுக்கல, அவரோட நம்பர் கீழே கொடுத்துருக்காரு. அவர்கிட்டே நீங்கள் கொஞ்சம் கேளுங்க. எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு அவர். ஏன்னா டாக்டராலே முடியாது, உனக்கு பொழப்பே கிடையாது, செத்து போயிடுவலாம் என்று நினச்ச மனுஷரை எப்படி எங்கள் ஐயன் வந்து காப்பாற்றி கூட்டு வந்திருக்காரு. அதே மாதிரி நம்மள நிறைய பேருக்கு குழந்தைகள் இல்லை, அதுமாதிரி பிள்ளைக்கு சரியாக வரணும் அமையலை. அதே மாதிரி எனக்கு கேன்சர் இருக்குது, டிபி இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு ஐயன் தாங்க. ஐயனை மனசார வேண்டிக்கோங்க. நீங்கள் ஐயனை வேண்டிக்கிட்டாலே உங்களுக்கு ஒரு நோய் நொடி வராதுங்க, எல்லாம் ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஏங்க கணக்கம்பட்டிக்கு ஏன் இவ்வளோ கூட்டம் வருது பார்த்தீங்கல்ல, எல்லாமே வந்து ஐயன் நல்லது நடத்தக்கணுதுன்னு இவ்வளோ கூட்டம் வருது. நீங்களும் கணக்கம்பட்டி போயிட்டு வாங்க, எல்லாமே நல்லது நடக்கும். இந்த வீடியோவை முடிந்தளவுக்கு தமிழ் நண்பருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் மீண்டும் வருகிறேன். வணக்கம், நல்லது.